படம் ரெடியாக வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுக்கல. கொடுத்தது வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான். சில சேஞ்சஸ் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டு இன்றைக்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் ஏதாவது அதில் மாறி போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. பட் 100% வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 0.001% அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நேற்று ஒரு குழந்தை கால் பண்ணிச்சு, சார் நான் 20,000 ரேங்க்கில் இருக்கேன் சார், எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு. பட் நான் கொயரி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசி. ரைட், நம்ம வந்து நேற்று வந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு, இன்றைக்கி வரக்கூடிய ஃபைனல் லிஸ்ட்டு, இதில் நம்மளுக்கு எதுவும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து இப்போ மார்க்கை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடு கோட்டாக்கும் 20 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கிறோம் அப்படின்றப்ப நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, அங்கங்கே வந்து அப்படியே இறங்கி வருது, 400 மார்க்கு கிடைக்குது, 490க்கு 480 கிடைக்குது, 410க்கெல்லாம் வந்து சீட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் இவ்வளோ மார்க் அப்படின்னு நேற்று புரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஆல் இண்டியா கோட்டாக்கு 6 மாதமாக நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் சொன்னாங்க. என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. ரைட்டா? அதனால் இந்த ஏஐ கிடைக்கிற டீட்டெயிலெலாம் வச்சுட்டு நம்ம வந்து அதில் முடிவு பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு இது கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். சரியா? ஏஐ வந்து ஏற்கனவே அதில் என்ன ஃபீட் பண்ணியிருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இது சேஞ்சஸ் வந்து வருஷம் மாறும். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது மாறும். அது என்ன பண்ணால் எக்ஸாக்டாக இதுக்கு இது என்ன நம்ம மேட்ச் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது. ஏஐ வந்து எக்காலத்துலையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மாடல் அப்படின்றத இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள். நிறைய பேர் ஏஐ தான் எல்லாம் டாமினேட் பண்ணும் உலகத்தையே அப்படின்றாங்க. ஏஐ டாமினேட் பண்ணாது, என்னை தான் டாமினேட் பண்ணும். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி இருக்குது. யார் அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. சரி, நம்ம டாபிக் வரதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 15ஆம் தேதி ஆகஸ்ட்டில் இந்த வருஷம் சீட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் மார்க்கில் ஒரு 5 மார்க், 2 மார்க், 3 மார்க், 10 மார்க், இல்லை 100 மார்க்கில் நான் வந்து சீட்டை வந்து எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அடுத்த வருஷம் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் சார். அதுக்கு நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாம், ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 20 பேர் தான் ஸ்டூடெண்ட்டு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னிக்கு டீச்சர், தனி டீச்சரு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சரு, வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி ஹவருக்கு ஒரு டீச்சரு. அது இல்லாமல் நம்மளுடைய மெடிக்கல் காலேஜில் ஏற்கனவே படித்து முடிச்சு எம்எம்சி ஸ்டான்லியில் இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களையும் கிளியர் பண்ணி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 650, 670 அப்படின்ற மார்க் எடுத்தாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வச்சு உங்கள் கூடயே இருந்து அவங்களும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷலாக மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்காக ஒரு டாக்டரு. இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஐஐடி லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஐஐடியில் இருந்து மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பெஷலாகவே வச்சுருக்கோம். அந்த பேட்சுக்கு அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி சீட்டு வாங்கணும் அப்படின்ற முயற்சியோடு இருந்தீங்கன்னா 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா 9384810298 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண. நீங்களே 20 பேரில் ஒருத்தராக இருந்து 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும்னு முடிவாக இருக்கிறவங்களுக்கு அருமையான இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுக்க பேட்ச். மெயின் அது நிறைய இடத்துல படிக்க வைப்பாங்க, மார்க் வாங்குவாங்க, ஃப்ரீயாக கூட சொல்லி தருவாங்க. ஆனால் 150 பேரை உட்கார வைப்பாங்க, 200 பேரில் பேட்சில் உட்காருவாங்க. இந்த மாதம் நீங்கள் 500 மார்க் வாங்கியிருப்பீங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 400 மார்க் வாங்குவீங்க. அது பெருமையாக சொல்லுவாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து 400 மார்க் மேலே இவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க. ஏன்னா போன வருஷம் 600 மேலே வாங்கினவங்களுக்கே சீட்டு கிடைக்கல, 500 மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி வாங்கி இந்த வாட்டி 450 வாங்க வச்சுட்டு பெருமையாக பேசுகிறாங்க. 450 நாங்கள் வாங்க வச்சுட்டோம், நாங்கள் ஃப்ரீ கொடுத்தோம். ஃப்ரீ கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியல, என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன புரியணும், என்ன புரிய வைக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், இது எல்லாத்தையும் கம்பைண்டாக பண்ணி அந்த குழந்தைய ஜெயிக்க வைக்கணும் பாருங்கள். அது ஆர்ஜிஆர் சென்னையில் நம்ம பண்ணுறோம். இட்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக கால் பண்ணி 8695186953 இந்த நம்பரில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்துலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் நிறைய இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிக்கே 500 மார்க்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆன காலேஜஸ் இருக்குது. அப்போ ஏன் அந்த 500 மார்க்குக்கு மேலே அந்த காலேஜஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்குன்னா, ஒன்று
குவாலிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து டாப்பில் வந்திருக்கு. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ரேங்க்ல எடுத்து பார்த்தோம்னா 5 காலேஜஸ் வந்து கர்நாடகா காலேஜஸாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ், லோ ஃபீஸ். அதுதான் மெயின் ரீசன். அதெல்லாமே நிறைய பேருக்கு சொன்னால் புரியல. அங்கே லோ ஃபீஸ் இருக்குது, நம்ம 200 தான் இருக்கேன், நான் போடுறேன் அப்படின்னு போட்டாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 450, 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 480, 470, 450 அந்த மாதிரியெல்லாம் மார்க்கு. ராமச்சந்திரா தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 அப்படின்னு எல்லாருனாலும் சொல்லக்கூடிய ஒரு காலேஜ். அதுக்கு என்ன மார்க் வந்து கட் ஆஃப் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 354 மார்க்ஸுக்கு வந்து ராமச்சந்திரா முடிஞ்சிருக்கு. அதனுடைய ரேங்கிங் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆல் இண்டியா ரேங்கிங் 2,63,126 ரேங்க்ல இது முடிஞ்சிருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஒரு சீட்டு நான் வாங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன மார்க் இருந்ததுன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 மார்க்கு ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோவஸ்ட் கட் ஆஃபா ஆல் ஓவர் இந்தியாலே இருக்கு. ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டு, பட் லாஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் லாஸ்ட்ல தான் இருக்கு. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் கூட நம்ம ராமச்சந்திரா கூட 21வது பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்ல இருக்கு. அதே போல ஜேஆர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லோவஸ்ட் மார்க் அப்படின்னா 215 மார்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இதுவே பாண்டிச்சேரி எடுத்தோம்னா சார் அந்த ரேங்க் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆருக்கு 7,34,472 மார்க்கில் வந்து ஜேஆர் முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் லலிதாம்பிகை காலேஜ் வந்து 2nd பிளேஸ்ல வந்து கட் ஆஃப்ல இருக்கு. எப்படி சார், என்ன சார் சவிதா இருக்கு, ஏசிஎஸ்னாங்க, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண காலேஜ் எஸ்ஆர்எம் இருக்கு, செட்டிநாடு இருக்கு, இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பார்க்குறாங்க, காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எவ்வளோ நாளாக இருக்குன்றதோட ஃபீஸ் கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த ஃபீஸு கம்மியை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2nd பொசிஷன் அடிச்சிருக்கு லலிதாம்பிகை. ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு பேட்ச் கூட வெளியில் வரல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் இடம் அப்படி பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை. நீங்கள் போய் பாருங்க அந்த காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு. பட் அது வந்து 2nd பிளேஸ்ல பிடிச்சதுக்கு மெயின் ரீசனு ஒரு 5 லட்சம் ரூபாய் கம்மி ஆகுதுல, ஒரு 2 லட்சம் ரூபாய் கம்மி ஆகுதுல, சென்னைக்கு பக்கத்திலே இருக்குல்ல, வந்துட்டு போகலாம்ல, ஹாஸ்டல் வேணாம்ல, மெஸ் வேணாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. 354 மார்க்கு 2,95,429 ரேங்க்ல இது முடிஞ்சிருக்கு. ரைட். பாண்டிச்சேரி காலேஜ் சொல்லுங்க சார், என்ன சார் பாண்டிச்சேரியில போன வாட்டி லோவஸ்ட் மார்க் பாண்டிச்சேரியில தானே சார் வந்தது. இந்த வாட்டி என்னன்னா பாண்டிச்சேரியிலையும் 2,215 மார்க்குக்கு வந்து லோவஸ்டா முடிஞ்சிருக்கு. லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் தான் வந்து 215 கட் ஆஃப் 7,34,672. அதுக்கு அடுத்தது தான் நம்மளுடைய தமிழ்நாடு காலேஜ் ரேங்க் வைஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. சரியா, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து இருக்கக்கூடிய 57 காலேஜ் நீங்கள் போடுங்க, ஏதாவது ஒன்று கிடைக்கும், நாங்கள் மார்க் இருக்குன்னா இல்லை எனக்கு செட்டிநாடு தான் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா தான் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவிதா தான் வேணும் வச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காலேஜே வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எனக்கு இந்த காலேஜ் மட்டும் எனக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, லலிதாம்பிகை மட்டும் வைக்கிறேன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் மார்க் இருக்கவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு பாலாஜி கிடைச்சிருக்கும், நல்லா எனக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரத் கிடைச்சிருக்கும் போல இருக்கே, நான் விட்டுட்டேனே அப்படின்றாங்க. அதனால சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப சாய்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ பெட்டர் சாய்ஸை வந்து மேலே வச்சுக்கணுமோ, ஆனால் அதர் சாய்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ். டீம்டு யூனிவர்சிட்டி தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் என்ன இந்த காலேஜ் அந்த காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரைட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸு நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் சீட்ஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரே புலம்பல் தான் எல்லாரும். என்ன சார் டிவி ரேடியோவில் வந்து யூடியூப்ல என்ன சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கு ஆல் இண்டியாவில், அவன் வந்து போட்டுட்டே இருக்கான், 400 கிடைக்கும், 300, 350 கிடைக்கும், எஸ்டிக்யூவில் கிடைக்கும், ஓபிசிக்கு வந்து 500 வந்துடும், 490 வந்துடும், தெலுங்கானால கட் ஆஃப் கம்மியாயிடும், ஆந்திராவில் கட் ஆகிடும், இது மாதிரிலாம் சொன்னாங்களே சார், அசாமில் வந்துடும், ஜார்க்கண்டில் வந்துடும் அப்படின்னா என்ன சார் இது ஆச்சரியமா இருக்கு. 534 மார்க்குக்கு போய் ஆல் இண்டியா கோட்டா வந்து ஜெனரல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்புனாங்க. அது அவ்வளோதான் முடியும். நிறைய பேருக்கு தெரியல. 21,000 ரேங்க்குக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓபிசிக்கு வந்து முடிஞ்சு போச்சு.
ரைட்டா. 528 மார்க் வந்து இடபிள்யூஎஸ்க்கு கோட்டாக்கு வந்து கிடைச்சிருக்கு. 534 அகைன் ஓபிசி என்சிஎலுக்கு கிடைச்சிருக்கு. 457 எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 457 மார்க்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு வந்து 436. ரைட்டா. எஸ்டிக்கு 436. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவோட மார்க் தமிழ்நாடை கம்பேர் பண்ணுறப்ப 10லேருந்து 15 மார்க் ஜாஸ்தி தான் இருக்குமே தவிர கம்மி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் நாங்கள் ஆல் இண்டியா போடுறோன்னு 300 மார்க் இருந்தவங்க 400 மார்க் இருந்தால் கூட என்ன போட்டாங்க, கவர்மெண்ட் சீட்டு. எதுக்கு தேவையில்லாமல் போட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி அதில் டென்ஷனு வருமா வராதான் காத்திருந்து இந்த 5000 ரூபாய் எப்போ வரும்ன்றத ஒரு வெயிட் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல். அதனால தான் யூ ஹேவ் டு டேக் த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து பெய்டு சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு அடுத்த ரவுண்ட்லேயோ இல்லை தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. அதில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி நல்ல பெட்டர் சாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தலைவலி இல்லாமல் அந்த சீட்டு எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு வந்து ஆர்ஜிஆர் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா பெய்ட் சர்வீஸ் 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த வருஷம் விட்டுட்டோம், அடுத்த வருஷம் கவர்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்ளேஸ் பேட்ச் 869551 8693 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா 9176552121 என் நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஃப்ரீயாக இருந்தால் கால் எடுத்து பேசுவேன். இல்லைன்னா மிஸ் காலில் இருந்தால் திருப்பி உங்களை கால் பண்ணி எவ்வளோ டைம் ஆனாலும் அன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு தான் அடுத்த வேலை. சரியா? அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பண்ணால் எடுப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக எடுப்போம். 9176552121. பட் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டவுட்ன்றதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்கணும். ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், முடிச்சிடணும். சும்மா வளன்னு கேட்கக்கூடாது. ரைட்டா? என்ன பேச போகிறோம், என்ன வேணும், அந்த கிளாரிட்டிக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் செட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.